Hello students, welcome to our channel DK Centum Challengers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 2.4ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இஃப் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபைண்ட் த ஃபாலோயிங் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா z அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த 3 சப்டிவிஷன் நமக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ வரக்கூடிய ஆன்சர் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். நமக்கு ரியல் பார்ட் ஆஃப் 1/z. ஸோ RE அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ரியல் பார்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்க 1/z கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போது 1/z ஈக்குவல் டு 1 ஸோ z நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஓ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ நமக்கு தெரியும் டினாமினேட்டரில் இமேஜினரி டேர்ம் இருக்கக்கூடாது. ஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா ஐ டேர்மோட சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு ப்ளஸில் இருக்குது, அப்போ நம்ம மைனஸில் எழுதணும். அப்போ நமக்கு என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் ஐஒய்யை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஐஒய். ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைடட் பை, ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். ஏக்கு பதிலாக நமக்கு எக்ஸ், இப்போ ஏ ஸ்கொயர் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக நமக்கு ஐஒய், இப்போ பி ஸ்கொயர் நமக்கு ஐ ஸ்கொயர் ஒய். ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு -1, அப்போ மைனஸ் இன்ட்டு -1 நமக்கு ப்ளஸ், அப்போது ப்ளஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் நமக்கு ஒய் தான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கும், ஏன்னா பி ஸ்கொயர் அப்படின்னா ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் இந்த எக்ஸுக்கும் காமன், இந்த மைனஸ் ஐஒய்க்கும் காமன். ஸோ இதை நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போது எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதே மாதிரி மைனஸ் ஐஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றதான் ரியல் டேர்ம், இந்த மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றதான் இமேஜினரி டேர்ம். ஸோ இமேஜினரி டேர்ம் நம்ம எப்பயுமே எடுக்கும்போது இந்த ஐஎஸ் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா RE 1/z, அதாவது ரியல் பார்ட் ஆஃப் 1/z ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப், ஸோ 1/z நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இந்த டேர்ம், எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஐஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போது ரியல் பார்ட் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா நமக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய ரியல் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய ரியல் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் ரியல் பார்ட் ஆஃப் 1/z ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் IZ பார். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த IZ பாரோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இப்போ IZ பார் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு, ஸோ இந்த இசட்டுக்கு நம்ம கொஸ்டினில் வேல்யூ கொடுத்துருக்காங்க என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இந்த பார். ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போது ஐ இன்ட்டு இந்த பார் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கான்ஜுகேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஐட்டமோட சைனை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு ப்ளஸில் இருக்குது, இப்போ நம்ம மைனஸில் எழுதணும், அதாவது எக்ஸ் மைனஸ் ஐஒய்.
ஓகேவா, ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த ஐயை நம்ம ஒவ்வொன்றோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஐ இன்டூ எக்ஸ் நமக்கு ஐஎக்ஸ் மைனஸ் ஐ இன்டூ ஐஒய் நமக்கு ஐ ஸ்கொயர் ஒய். ஓகேவா, ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த ஐஎக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு -1. அப்போ மைனஸ் இன்டூ -1 நமக்கு ப்ளஸ் 1. இந்த 1 இன்டூ ஒய் நமக்கு ஒய். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், ஒய் ப்ளஸ் ஐஎக்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஐஇசட் பாரோட ஆன்சர். ஓகேவா, ஸோ நமக்கு கேட்டிருக்குது ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட் பார். ஓகேவா, அப்போ ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட் பாரோட வேல்யூ தான் நமக்கு இங்க இருக்கு, அதாவது ஒய் பிளஸ் ஐஎக்ஸ். ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கக்கூடிய ரியல் பார்ட் நமக்கு இது இந்த ஒய். ஓகேவா, ஸோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கக்கூடிய ரியல் பார்ட் தான் நமக்கு ஆன்சராக எழுதணும். ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z + 4z பார் - 4y. ஸோ எப்பயும் போல் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இன்சைடில் இருக்க டேர்மை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது 3z + 4z பார் -4i ஈக்குவல் டு 3 இன்ட்டு, ஸோ இசட்டோட வேல்யூ நம்ம கொஸ்டினில் கொடுத்ததுன்னா x + iy ப்ளஸ் 4 இன்ட்டு, ஸோ இசட் இங்கேயுமே நமக்கு x + iy இந்த ஹோல் பார் -4i. ஓகேவா, ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த 3யை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 3 இன்ட்டு எக்ஸ் நமக்கு 3x, 3 இன்ட்டு ஐஒய் நமக்கு ப்ளஸ் 3iy. ஓகேவா, ப்ளஸ் 4 இன்ட்டு, ஸோ இந்த பார் அப்படின்னா காஞ்சுகேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐட்டமோட சைனை சேஞ்ச் பண்ணணும். இப்போது இந்த ஐட்டமோட சைன் நமக்கு இங்கே ப்ளஸில் இருக்குது, அப்போ நம்ம மைனஸில் எழுதணும், அதாவது x - iy அப்படின்னு எழுதணும். இந்த -4i அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 3iy ப்ளஸ், ஸோ இந்த 4ஐ நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 4 இன்ட்டு எக்ஸ் நமக்கு 4x மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் நமக்கு மைனஸ் 4 இன்ட்டு ஐஒய் நமக்கு 4iy -4i. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரியல் டேர்ம்ஸை தனியாக எடுத்து எழுத போகிறோம், அதாவது ஐ இல்லாத டேர்ம்ஸ். ஸோ ஐ இல்லாத டேர்ம்ஸ் அப்படின்னா 3x இந்த 4x. ஓகேவா, அப்போது 3x ப்ளஸ் 4x, ஸோ இதுதான் நமக்கு ரியல் பார்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஐ இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எழுதிக்கலாம். 3iy இந்த -4iy -4i. ஓகேவா, ஸோ இப்போது நமக்கு 3x + 4x நமக்கு 7x ப்ளஸ் 3iy -4iy நமக்கு -iy. ஓகேவா, ஸோ இந்த -4i. ஸோ இப்போது 7x, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐயை மட்டும் நம்ம காமனாக எடுத்து எழுத போகிறோம், i இன்ட்டு -y -4. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. இதுதான் நமக்கு ரியல் பார்ட், ஸோ இதுதான் நமக்கு இமேஜினரி பார்ட். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z + 4z பார் -4i ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப், ஸோ இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, அப்போ இதுக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 7x ப்ளஸ் i இன்ட்டு -y -4.
ஸோ இதுக்கு முன்னாடி சப்டிவிஷன்ஸில் நமக்கு ரியல் பார்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜினரி பார்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இமேஜினரி பார்ட், ஸோ இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து இமேஜினரி பார்ட்டை மட்டும் எழுதணும். ஸோ இதுதான் நமக்கு ரியல் பார்ட். ஸோ இதுதான் இமேஜினரி பார்ட். ஓகேவா? இப்போது -y -4 அப்படின்றதான் ஆன்சர். ஸோ எப்பயுமே நம்ம இமேஜினரி பார்ட் எழுதும்போது இந்த ஐயை சேர்த்து எழுதக்கூடாது. ஓகேவா? இந்த ஐ கூட இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை மட்டும்தான் எழுதணும். ஓகேவா? அதுதான் இமேஜினரி பார்ட். ஸோ இவ்வளோதான் தேர்ட் சப்டிவிஷன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.